ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷியேஷன். ஸோ ஸ்பீஷியேஷன்னா என்ன அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோவை பாருங்கள். ஸ்பீஷியேஷன்னா ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பீஷியஸ் லைக் பேர்ட்ஸ். இப்போது அந்த பேர்ட்ஸ் என்னென்னா அதிலிருந்து ஒரு சில பேர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. எல்லாருமே ஒரே குரூப் தான். அவங்க தன்னை ஐசோலேட் பண்ணி வேறு விதமான பேர்ட்ஸாக, அதுக்கான காரணம் வந்து ஒன்று ஹேபிட்டட் சேஞ்சாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஜியாகிரபிக்கல் பேரியர், அதாவது மலையோ இல்லை வேறு ஒரு இவங்க வாழ்ந்த இடத்துல நடுவில் வேறு ஒரு ரிவர் சேனல் வருது. ஸோ அதனால் அவங்க ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரே ஸ்பீஷீஸ் தான், ஆனால் ரெண்டு விதமாக பிரிஞ்சு டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனோட ஒரிஜினல் கேரக்டர்லேருந்து மாறுபட்டு டிஸ்டிங்க்ட் ஸ்பீஷீஸாக பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதை தான் ஸ்பீஷியேஷன் சொல்கிறது. அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸும் இருக்குது, டிஃப்ரெண்ட் ரீசன்ஸும் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு ரீசனுக்கு ஏற்ற மாதிரி அது பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போது டைப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆலோபேட்ரிக் ஸ்பீஷியேஷன். ஆலோபேட்ரிக் ஸ்பீஷியேஷன்னா ஆலோபேட்ரிக். ஆலோங்கிறது டிஃப்ரெண்ட், அதர் அப்படி சொல்லலாம். பேட்ரிக் அப்படிங்கிறது பேட்ரிஸ்ன்ற வேர்ட்லேருந்து டிரைவ் ஹோம்லேண்டுன்னு அர்த்தம். ஸோ பேர்லேருந்தே நம்ம மீனிங்கை டிரைவ் பண்ணணும் எப்போவுமே. அப்போ தான் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கும் போது ஈஸியாக நம்மளால் ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் ஹோம்லேண்ட், ஒரே ஸ்பீஷீஸ் தான், அதோட ஹோம்லேண்டு மாறும் போது அது வேறுபட்டு காட்டுறது தான் ஆலோபேட்ரிக் ஸ்பீஷியேஷன். இங்கே கொடுத்துருக்க பார்ப்போம். அதாவது இது எதனால் வேறுபடுது அப்படின்னா ஜியாகிரபிக்கல் ஐசோலேஷன். அதாவது இது ஒரு இடத்துல இப்போ ஒன் டைப் ஆஃப் டெசர்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த லேண்ட் ஏரியாவிலேருந்து ஒரு மவுண்டன் ஆரல்ஸ் ஒரு ரிவர் வச்சுக்கலாம். ஃபார் சேஃப் சைட் அந்த லேண்டில் ஒரு ரிவர் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த ரிவரில் தான் இந்த பேர்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த ரிவர்லேயே இது ஒரு பிரான்ச் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே தனியாக ஒரு இதுவும் இங்கே தனியாக இதுவும். ஸோ இந்த இடத்துல இங்கேருந்து இந்த ஸ்பீஷீஸ் ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க. இங்கே ஒரு சில பேர், இந்த ஒரு சில பேர் போயிட்டாங்க. ஸோ இந்த ரிவருக்கு இந்த சைடும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேபிட்டட் கண்டிஷன்ஸ் இருக்கலாம். இந்த ரிவருக்கு இந்த சைடு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேபிட்டட் கண்டிஷன்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைடில் ட்ரையாக இருக்கலாம், ஒரு சைடில் வந்து இன்னும் ஜாஸ்தி டைவர்சிட்டி உள்ள ஒரு எக்கோசிஸ்டமில் அவங்க போயிருக்கலாம். ஸோ ஒரே ஸ்பீஷஸை ஆனால் இந்த ஒரு ஜியாகிரபிக்கல் பேரியர்னால் ஐசோலேட் ஆகி ரெண்டு விதமாக வேறுபட்டு காட்டுறது தான் ஆலோபேட்ரிக் ஸ்பீஷியேஷன். எதனால் மாறுபட்டு காட்டுதுன்னா, இப்போது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட அடாப்டேஷன் மாற்றிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைடில் ட்ரை லேண்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன், ஒரு சைடில் ரொம்ப மார்ஷி லேண்டாக கூட இருக்கலாம். ஸோ வாட்டர் கண்டிஷன்ஸ் மாறுறது, அதோடைய ஃபுட்டு அங்கே அதுக்கு இருக்க மாதிரி இருக்க ப்ரேன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே இந்த சைடில் ஒரு விதமான ப்ரே கிடைக்கலாம், அந்த சைடில் ஒரு விதமான ஃபுட் கிடைக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதோட பாடியில் அடாப்டேஷன்ஸ் மாறி அது கிராஜுவலாக அக்யூமுலேட் ஆக ஜெனட்டிக்கலாக மாற ஆரம்பிக்கும். ஸோ ரெண்டு ஸ்பீஷீஸும் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இது ரெண்டுமே இன்டர்ப்ரீடே பண்ண முடியாது. சேம் ஸ்பீஷீஸே இருந்தாலும் இதுங்க ரெண்டுத்துக்குள்ளேயே இன்டர்ப்ரீடிங்கே நடக்காது. இதுதான் ஆலோபேட்ரிக். அதர் ஹோம்லேண்டுங்கிறது இந்த ஜியாகிரபிக்கல் ஐசோலேஷனை தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே இந்த இன்டர்ப்ரீடிங்கே நடக்காமல் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறது ஆலோபேட்ரிக் ஸ்பீஷியேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சிம்பாட்ரிக் ஸ்பீஷியேஷன். சிம்னா சேம்னு அர்த்தம், டுகெதர் இப்படி சொல்லலாம். பேட்ரானா பார்த்தோம் ஹோம்லேண்டுன்னு சொல்லி. ஸோ சேம் ஹோம்லேண்ட்லேயே ஸ்பீஷீஸ் டிஃப்ரெண்ட் ஆகிறது சிம்பாட்ரிக் ஸ்பீஷியேஷன். இது எப்படின்னா ஒரே இடத்துலே தான் இருக்கும். இந்த ஃபிசிக்கல் பேரியர் கூட இது ரெண்டுத்தையுமே ஐசோலேட் பண்ணாது. பட் ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸாக மாறுபட்டு காட்டும். இதுக்கு வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலான்னா ஹேபிட்டட் ப்ரிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும் மாறலாம். ஒரே ஸ்பீஷீஸ் தான், ஒரு சில பேருக்கு அதாவது பேரண்ட் ஸ்பீஷீஸாக இருக்கவங்களுக்கு வேறு ஒரு ஹேபிட்டட்டும், அதுக்கடுத்து வரவங்க வேறு ஹேபிட்டட் ப்ரிஃபர் பண்ணி போகலாம். ஆர் எல்ஸ் செக்ஸ் செலக்டிவ் ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாம், இல்லை ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ்னால ஏற்படலாம். ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் இருக்குது. இங்கே என்ன பார்க்குறோன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஆப்பிள் மேகோட்டுன்னு சொல்லி அது ஒரு குட்டி வேர்ம் மாதிரி இருக்கும். இதுக்கே ஆப்பிள் மேகோட்டுன்னு வந்துச்சுன்னா முன்னாடி வந்து அவங்க ஹாத்தார்ன் ட்ரீஸில் தான் இருப்பாங்க. ஹாத்தார்ன் ட்ரீஸுங்கிறது அதுவும் குட்டி குட்டியாக ஆப்பிள் மாதிரியே இருக்க ஒரு இது தான்.
அது கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும், ஆப்பிளை விட ரொம்ப குட்டி சைஸில் இருக்கும். இங்கே தான் வந்து அந்த வேர்ம் என்ன பண்ணணும்னா அது முட்டையிட்டு அதுக்கான குட்டிங்க எல்லாமே அதோடைய ஃபுல் இதுவுமே அந்த இதில் தான், அந்த ட்ரீலேயே டிபெண்ட் பண்ணியிருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு, ஆப்பிள் ட்ரீஸில் முட்டையிட ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அந்த வர ஹாஃப் ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் அந்த ட்ரீயில் வளர ஆரம்பிச்சிது. ஒரே இடம் தான், ஒரு ஹாத்தார்ன் ட்ரீ ஒரு ஆப்பிள் ட்ரீயில் வளர்ந்துட்டு இருந்துச்சு. ரெண்டுத்தோடைய ஹேபிட் டிஃப்ரென்ஸ் மாற ஆரம்பித்த பிறகு அந்த ட்ரீக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் அதோட அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிது. அதாவது அந்த ஆப்பிள் சாப்பிட்டு அதுக்கேற்ற அந்த ட்ரீக்கு உள்ள ப்ரிஃபரன்ஸு அந்த இடத்துக்காக மாற்றிக்க ஆரம்பிச்சிது. அண்டு ஹாத்தார்னில் இருந்தது அந்த ஏரியா, அந்த மரத்துக்கு என்னென்ன அடாப்டேஷன்ஸ்லாம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வளர ஆரம்பிச்சிது. ஒரே இடம் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பித்தாங்க 2 ஸ்பீஷீஸாக. ஸோ இதுக்குள்ளே இருக்க இன்டர்பிரீடிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம், எவல்யூஷன் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும்போது. ஸோ இது சிம்பாட்டிக் ஸ்பீஷேஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்னங்கிறது பார்ப்போம். நெக்ஸ்ட் இஸ் பேராபேட்ரிக் ஸ்பீஷேஷன். பேராபேட்ரிக் இதில் எப்படின்னா, பேரானா பிசைட் ஆர் அலாங் சைட் இப்படி சொல்லலாம். பேட்ரான்றது ஹோம்லேண்டுன்னு பார்த்தோம். ஸோ அதாவது ஒரே இடம் ஆனால் பக்கத்தில் வாழ்கிறாங்க. ஒரு பெரிய கண்டினியூஸ் ஸ்ட்ரெச் ஆஃப் லேண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு லேண்ட் இருக்குது. இந்த லேண்டில் வந்து என்விரான்மெண்டல் கிரேடியன்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். என்விரான்மெண்டல் கிரேடியன்ட்னா இப்படி வச்சுக்கலாம். அதாவது இப்போ வந்து வாட்டர் அவைலபிலிட்டி இருக்குன்னா இந்த இடத்துல அபண்டன்ஸாக இருக்கும், போக 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 குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகேவா? ஒரு பேர்ட் வச்சுக்கலாம். இப்படி இருக்குது. இந்த இடத்துல வாட்டர் அவைலபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், இங்கே ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கும். அதாவது அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. தான் என்விரான்மெண்ட் கிரேடியன்ட். கிரேடியன்ட்னாலே ஒரு இடத்துலேருந்து இப்படி ஸ்லோப் இருக்கிறது தான் கிரேடியன்ட்டுன்னு சொல்லுவோம். இது மாதிரி ஒரு இமேஜினரி லைன் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு கிராஜுவலாக ஒன்று டிக்ரீஸ் ஆகணும் இல்லை இன்க்ரீஸ் ஆகணும். இது தான் கிரேடியன்ட்டுன்னு சொல்லுவோம். என்விரான்மெண்டல் கிரேடியன்ட் இந்த இடத்துல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் வச்சுக்கலாம், இல்லை ஃபுட்டு வச்சுக்கலாம், இல்லை வாட்டர் வச்சுக்கலாம். இங்கே ஒரு வாட்டர் வச்சுருப்போம் நம்ம. இந்த இடத்துல வந்து வாட்டர் ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? கொஞ்சம் நாட்கள் போக போக ஒரு சில பேர்ட்ஸு இங்கேயே வாழ ஆரம்பிச்சிடும். ஒரே ஸ்பீஷீஸ்க்குள்ள பேர்ட் சொல்கிறேன். சிலது இங்கேயே இருக்கும். நாட்கள் போக 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 இந்த தண்ணி ஜாஸ்தி இருக்கு இல்லையா, இந்த வெட்டர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஹேபிட்டட் ப்ரிஃபரன்ஸு, ஜெனட்டிக் சேஞ்சஸ்ஸு, அடாப்டேஷன், அதாவது தண்ணி ஜாஸ்தியாக இருந்தால் அது எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி அது நல்லா அது எக்யூப் பண்ணிக்கும். இந்த இடத்துல ரொம்ப ட்ரை கண்டிஷன். ஸோ இந்த ட்ரை கண்டிஷனில் தண்ணியும் இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை வாழ ஆரம்பிக்கணும். அதுக்கேற்ற அடாப்டேஷன் வச்சுக்கணும். ஸோ தண்ணியை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கும். அந்த டைப் ஆஃப் பேர்ட்ஸு ஜாஸ்தி எக்ஸ்க்ரீட் பண்ணும்போது அது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக, யூரினேஷன்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக விடும்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப ட்ரை கண்டிஷனில் இருக்கிற இதில். ஏன்னா அதுலேயே வாட்டரை சேவ் பண்ணணுன்றதுனால. அதோட பாடி சேஞ்சஸ்ஸு, இந்த இடத்துல ரொம்ப கோல்டு பிளேஸில் இருக்கவங்க ரொம்ப ஸ்டவுட்டாக இருப்பாங்க. இதே ட்ரை பிளேஸில் இருக்கவங்க ரொம்ப லீனாக இருப்பாங்க. ஸோ ஒரே ஸ்பீஷிஸ் தான், கிராஜுவலாக அந்த கிரேடியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஒவ்வொரு இடத்துலையும் தங்க ஆரம்பிக்கோன்னே அதில் ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸ் அக்யூமுலேட் ஆகிட்டே வரும். நாட்கள் போக 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 என்ன ஆகும்னா ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரே பேர்டு தான் இந்த இடத்துல வெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும், இந்த இடத்துல ட்ரைக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்புறம் இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகி 2 பேர் 2 டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸாக வெளியே தெரிவாங்க. பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருந்தாலும், ஒரே டைப் ஆஃப் ஸ்பீஷீஸாகவே இருந்தாலும் டிஸ்டிங்க்ட் ஸ்பீஷீஸாக பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஹேபிட்டட் கண்டிஷன்ஸ் 2 பேர்த்துக்கும் ரொம்ப வேரி ஆகிறதுனால. இதுதான் பேராபேட்ரிக் ஸ்பீஷேஷன் சொல்கிறது. அதாவது இந்த என்விரான்மெண்டல் கிரேடியன்ட், அதாவது டெம்பரேச்சர் சேஞ்சு, ஃபுட் அவைலபிலிட்டிக்காக, இந்த மாதிரி என்ன நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் வச்சுருக்கலாம். பட் சேம் அட்ஜசன்ட் ஹேபிட்டட், பக்கத்துலேயே தான் இருப்பாங்க இவங்க, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. சிம்பாட்டிக் ஸ்பீஷேஷன்றது ஒரே இடத்துலையே இருப்பாங்க, வேறு ஹேபிட்டட். அதாவது ஒன்று ஆப்பிள் ட்ரீயில் இருக்கும், ஒன்று தார்ன் ட்ரீயில் இருந்துச்சு, ஆனால் ஒரே இடத்துல தான் இருந்துச்சு. அந்த ஹேபிட்டட்க்கு ஏற்ற மாதிரி அது டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுச்சு. இவங்க
ஒரு ஒரு ஸ்ட்ரெச்சில் ஒரு எண்டில் இருக்காங்க, இவங்க இன்னொரு எண்டில் இருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பேராபேட்ரிக். ஓகே, நெக்ஸ்ட் என்னங்கிறது பார்ப்போம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த எக்ஸாம்பிளில் இங்கே தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. பெரிபேட்ரிக் ஸ்பீசியேஷன். பெரினா உண்டு ஆர் அவுட் சைட் அப்படி சொல்லலாம். பேட்ரனா ஹோம்லேண்டுன்னு பார்த்தோம். ஸோ அரவுண்ட் ஆர் அவுட் சைட் த ஹோம்லேண்ட். எப்படின்னா ஒரு ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படி வச்சுக்கலாம். ஒரு பெரிய ஒரு ஐலாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு குட்டி ஐலாண்ட் வந்து செப்பரேட் ஆகிடுச்சு இந்த லேண்ட்லேருந்து. இந்த ரெண்டுத்துக்கும் மேபி கான்டினென்டல் ட்ரிஃப்ட் கூட சொல்லலாம். ஒரு ஜாகிரபிக்கல் பேரியர்னு வச்சுக்கோங்க. இந்த குட்டியாக இந்த இடம் மட்டும் பிரிஞ்சிருது. ஸோ இங்கே இருந்த ஸ்பீஷீஸ் என்ன ஆகுது, ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ்லேருந்து இந்த அளவுக்கு மட்டும் இந்த குட்டி ஐலாண்டில் அப்படியே பிரிஞ்சிடுறாங்க. ஸோ இவங்களுக்கும் ரொம்ப கேப் வந்துடுது. ஸோ இந்த குட்டி ஐலாண்டில் மற்ற ஸ்பீஷீஸ்லாமும் இருக்கும். ஸோ இனிஷியலாக அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் இந்த தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு அது முடிஞ்ச அளவுக்கு வேகமாக தன்னை சர்வைவ் பண்ணிக்கிறதுக்கான ட்ரெய்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த யூனிக் ட்ரெய்ட்ஸு வளர ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னு கூட சொல்லுவாங்க. அது என்னென்னா அந்த இடத்துக்கு சர்வைவ் ஆகிற மாதிரி அதோட பாப்புலேஷன்ஸை வந்து சீக்கிரமாக ரேப்பிடாக ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த பாடிலையும் அந்த மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன் சொல்லுவாங்க. ஒரு வேளை அது ட்ரை லேண்டோ வெட் லேண்டோ எதுவாக வேணால் இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி அது ரொம்ப ஸ்பீடாக அதை சேஞ்ச் பண்ணிக்கும். இப்படி சேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல அது ரொம்ப ஸ்பெஷலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும் அந்த இடத்துலையே. ஸோ இந்த ஒரே ஸ்பீஷிஸ் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இதை விட இது ரொம்ப ரொம்ப அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் தான் அது என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்குள்ளேயே இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப வைடாக தெரிஞ்ச பிறகு இது நியூ ஸ்பீஷீஸாகவே உருவாக ஆரம்பிச்சிடும். அதை கிளாஸிஃபையும் நியூ ஸ்பீஷீஸாகவே பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் பெரிஃபெரல் ஸ்பீஷியேஷன் சொல்லுது. அதாவது அவுட் சைடில் நடக்கும், பட் ஒரே பேர்டு உள்ள ஆளாக இருந்தாலும் அந்த அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி உடனே அதுக்கான யூனிக் ட்ரெய்ட்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுனால இவங்க புது ஸ்பீஷஸாக செயல்பட ஆரம்பிக்கிறது பெரிபேட்ரிக் ஸ்பீஷியேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன அசைன்மெண்ட், ஸ்க்ரீனில் தெரிகிற கொஷின் பாருங்கள். Which type of speciation occurs when population are geographically isolated? இதுதான் முக்கியமான key term. From each other leading to reproductive isolation and genetic differences. Geographical isolationனால மட்டுமே டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது. இது வந்து எந்த டைப் ஆஃப் ஸ்பீஷியேஷன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். We will get back to you in another video. Thank you.